விட்டதுல இருந்து வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அங்க போகணும் இங்க போகணும் அத வாங்கிட்டாங்க இத வாங்கிட்டாங்கன்னு ரோட்ல ஒண்ணு போக விடுறது இல்ல. எல்லாத்தையும் வாங்கிருது. காசு பூரா தண்ணியா காலி ஆயிக்கிட்டு இருக்கு. என்னமோ உங்க அப்பாரு கட்டு கட்டா காசை கொடுத்து புள்ளைங்க கேக்குறதெல்லாம் வாங்கிக்கேன்னு சொல்ற மாதிரி இதுங்க ரோட்ல ஒண்ணு போக விட மாட்டேங்குதுங்க. எல்லாத்தையும் என்கிட்டயும் கேக்குதுங்க. போய் அவங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே. அந்த மனுஷனே ஒரு நாளைக்கு 150 ரூபா தான் கொடுக்கறாரு. அத வச்சு தான் நான் சங்கத்துக்குலாம் கட்டணும். லீவு விட்டதுல இருந்து சங்கத்துக்கு ஒழுங்கா கட்ட முடியவே மாட்டேங்குது. எங்க கட்டுறது? அத வாங்கிட்டாங்கமா, பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டாமா, குளுப்பி வாங்கிட்டாமா, ஒரே இம்சை. அம்மா போமா, என்னம்மா நான் பீஸா பர்கர் கேட்ட மாதிரில ரொம்ப சலிச்சுக்கிறீங்க. பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், குல்ஃபி ஐஸ் 10 ரூபாய். அவ்வளவுதான் ஆகும். என்னமோ லட்சக்கணக்கில் ஆன மாதிரி எங்களுக்கே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் திங்கிறேன், பூமாரி தான திங்குது. ரொம்ப வாய் வந்து போச்சு. இந்த பஞ்சு மிட்டாயும் குல்ஃபியுமே என்னால வாங்கி கொடுக்க முடியல. உனக்கு பீஸா பர்கர் வேற கேக்குதா? இன்னமே எதுவா இருந்தாலும் உங்க அப்பாட்ட கேட்டுக்க. என்னைய ஆள விடு சாமி. லீவு விட்டு 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே இவ்வளவு யுமிசை. இன்னும் நாட்கள் வேற கிடைக்கே. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அட போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் எப்ப ஸ்கூல் திறப்பாங்களோ எப்ப ஸ்கூல் திறப்பாங்களோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் தானே வச்சு சமாளிக்கணும். அப்ப நான் தான் சொல்லணும். சரிம்மா, நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கே போகல? நான் எங்கடா போகல? நான் 4வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேனே. ஏம்மா 5வது போகல? அது ஒண்ணும் இல்லடா. கணக்கு வாத்தியாரு கணக்கு போட சொன்னாரு. எனக்கு கணக்கே வராதுடா. ஏதோ தப்பா செஞ்சு விட்டேன் போல இருக்கு. மண்டையிலேயே நங்கு நங்குன்னு கொட்டி விட்டாருடா. கொட்டுல ரத்தம் பீச்சிக்கிட்டு வந்துருச்சு பாரு. அன்னைக்கு அழுதுகிட்டு ஸ்கூலை விட்டு போனேன்டா. அதுக்கப்புறம் ஸ்கூல் வாசலே மிதிக்கவே இல்லையே. அப்ப உங்க அம்மா அப்பா அடிச்சு உங்களை திரும்பி ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லையாம்மா? இல்லடா தருணே, எங்க அம்மா அப்பாவுக்கு என் மேல அம்புட்டு பிரியம். அந்த கணக்கு வாத்தியாருக்கு எவ்வளவு திமிரு. என் செல்ல மகளை கொட்டி ரத்தம் வர வச்சுப்புட்டா. இனிமே அவன் மூஞ்சிலேயே முழிக்காத, ஸ்கூல் சைடு போகாதன்னு சொல்லிவிட்டாங்களே எங்க அம்மா. அதுல இருந்து நான் ஸ்கூலுக்கே போகலடா. வீட்லவே இருக்கேன். அம்மா, அப்ப ஏன் மேல மட்டும் உங்களுக்கு பாசமே இல்லையாம்மா? ஏன்டா தருணே, உன் மேல எனக்கு அம்புட்டு பாசமுடா. அப்பனா அன்னைக்கு என்னை இங்கிலீஷ் டீச்சர் கையிலேயே நொச்சு நொச்சு நொச்சுன்னு அடிச்சு கையை வீங்கி போயிருந்துச்சு. நீங்க மட்டும் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லவே இல்ல. அடுத்த நாளே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. அப்ப என் மேல பாசம் இல்லதானே? அது ச்சே, உங்களுக்கு மட்டும் நல்ல அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் நல்ல அம்மா அப்பாவே கிடைக்கவே இல்ல. யார் அடிச்சாலும் திரும்பி ஸ்கூலுக்கு போன்னு சொல்றாங்க. அத்தாடியோ, இப்ப உள்ள புள்ளையிட்ட வாயே கொடுக்க முடியலையே. என்னமா மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறான். இந்த வயசுல ஒழுங்கா எனக்கு சாப்பிட கூட தெரியாது. என்னமா கேள்வி கேக்குறான் என் மகன். என்ன ராணியக்கா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பாடி சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதே இவன்கிட்ட உட்கார்ந்து இவன்கிட்ட செத்த பேசிக்கிட்டு இருக்கேன்டி. ராணியக்கா, ரேஷன் கடையில எல்லா பொருளும் போடுறாங்களாக்கா, நீ வாங்கிட்டியா? என்னது, ரேஷன் கடையில பொருள் போடுறாங்களா? என்னடி சொல்ற? நான் ஒண்ணும் வாங்கலையேடி. அடியே, தேதி 2 தானடி ஆகுது. அதுக்குள்ள எப்படிடி போடுவாங்க? ஏக்கா, தேதி 2 தான் ஆகுது. ஆனா கூட்டமான கூட்டம் போய்கிட்டே இருக்குக்கா. எல்லா பொருளும் போடுறாங்களாம்ல. அதான் கூட்டம் அள்ளுது. வாக்கா, சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம். அடியே வசந்தி, கூட்டமா இருக்குன்னா அடுத்த வாரம் கூட வாங்கிக்கலாம்லடி. ராணியக்கா என்னமோ இந்த ஊருக்கு புதுசா வந்த மாதிரில பேசிக்கிட்டு கிடக்க. முத தேதியில போனா தனக்கா எல்லா பொருளும் போடுவாங்க. 2 நாள் கழிச்சு போனா பருப்பு இல்ல, ஜீனி இல்ல, எண்ணெய் இல்ல அப்படின்னே சொல்லுவாங்க. அதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு சொல்றீல, வாக்கா போயிட்டு வந்துருவோம். ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். சரி, நான் போய் காடையும் கூடையும் எடுத்துட்டு வரேன். சரிக்கா, எல்லாத்தையும் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வா, அப்படியே போயிருவான். சரிடி. என்னடி சின்ன பொண்ணு, இன்னும் ராணியக்காவை காணா? ஆமா, அது சும்மா நடந்து வரதே முனுகானே நடந்து வரும். இப்ப என்ன பிச்சுக்கிட்ட ஓடியார போகுது? மெதுவா தாக்கா வரும். ஆத்தாடியோ, இந்த ராணியக்காவை ஒரு இடத்துக்கு கூப்பிடுறேன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லி வைக்கணும் போல இருக்கு. நைட்டு கிளம்பி அப்பத்தே வரும் போல இருக்கு. இப்படியா? ஆமா, மாறி அசந்து அசந்து வருது. என்னங்கடி இங்கிட்டு நிக்கிறீங்க? ரேஷன் கடைக்கு போகலையா? வாங்க பரிமளாக்கா, ரேஷன் கடைக்கு போறதுக்கு கிளம்பி நிக்கிறோம். இந்த ராணிய கட்ட அப்பதையே சொல்லிட்டு வந்தேன் பாத்துக்குங்க, இன்னும் வரக்கானா? அந்த ராணி எப்ப முன்ன
போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முனுகானே வாக்கா. அடியே மணி 10 தானடி ஆகுது, கூட்டம்லாம் வந்திருக்காதடி, வாங்க போவோம். ஆமா, இப்ப ரேஷன் கடைக்கு போனதே மத்தியான சாப்பாட்டுக்காவது வீட்டுக்கு வரலாம். சரி, வரசம் நடங்கடி. ஐயே இங்க பாருக்கா, நம்ம வாரதுக்குள்ளே எவ்வளவு கூட்டம் வரிசையில நிக்குதுன்னு. எல்லாம் இந்த ராணிய கவலதே, முன்னாடியே வந்திருந்தா முன்னாடியே வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப பாரு கடைசில தான் போய் நிக்கணும் போலயே. ஆண்டிகளா, இப்பதே வரீங்களா ரேஷன் கடைக்கு? ஆமா சரோஜாக்கா. சரி சரி, போய் வரிசையில போய் நில்லுங்க. ஏண்டி இவ்வளவு வரிசையா நீண்டுகிட்டே இருக்கு? இந்த வரிசையில நின்னு பொருள் வாங்கிட்டு போயிர முடியுமா? வெயில் வேற ஓவரா இருக்கேடி. அடியக்கலா வந்ததே லேட்டு, ஏன் இப்படி மசம் நின்றுகிட்டு இருக்கீங்க? போய் லயன்ல நில்லுங்க, அப்புறம் வேற யாராவது வந்து நிக்க போறாங்க. இங்க பாருவேன், தாத்தாலாம் முன்னாடி வரிசையில வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு, நம்மதே லேட்டா வந்து புட்டோம். சரோஜாக்கா, உங்களுக்கு பின்னாடி கொஞ்சோன்னு இடம் கொடுங்களே, வந்து நின்றுக்கிறோம். அப்புறம் 8 மணில இருந்து நான் இங்க நின்னுகிட்டு கிடக்கேன். நோகாம வந்து பின்னாடி நிக்கிறதுக்கு நான்லாம் தர மாட்டேம்மா. பின்னாடி உள்ளவளுக்கு ஆஞ்சிருவாளுங்க முடிய. நான் எப்ப வந்து முன்னாடி வரிசையில நிக்கிறேனோ அப்பதே ரேஷன் கடைக்காரன் ஒழுங்கா கடையை கூட திறக்க மாட்டேன். இப்படி காக்க வைக்கிறானே. தாத்தா, நான் வேணா உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கவா? அடியே, கம்பை எடுத்து சொல்லட்டி உன் மண்டைய திறந்துரு வேண்டி பாடி. நானே வயசான காலத்துல வரிசையில நிக்கிறேன், எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறலாம்ல பாட்டி. இங்க பாருங்கம்மா, நான் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி வரவா பின்னாடி வரவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? நாங்க என்ன நிக்கிறது இழுச்சவாயா? போமா, போய் பின்னாடி போய் நில்லுங்கம்மா. காலு கெடுக்க நம்ம எல்லாம் வந்து நிப்போமா? நோகாம இடத்த தான்னு வந்து கேட்பாங்களாம். செல்லமாக்கா, நாங்க என்ன உங்ககிட்ட இடம் கேட்டோம்? இடம் கேட்ட மாதிரி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வரியே, வாயை மூடிக்கிட்டு இருங்க. ஆமா, காலு கெடுக்க நிக்கிறது நான் தான். எனக்கு முன்னாடி வந்து நிப்பேன்னு சொன்னா நான் விட்டுக்கிட்டா இருப்பேன். மண்டையை தொங்க போமாங்கிட்டு. ஏன் தான் இப்படி வந்து அடாவடி பண்றாங்களோ தெரியல. அங்கிட்டு போய் நிக்க வேண்டியதானே. எக்கா, இதுக்கெல்லாம் திமிரு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்குக்கா. நம்ம ஒண்ணு அந்த வரிசையில எல்லாம் நிக்க வேணாக்கா, இந்த வரிசையிலேயே நம்ம ஒரு வருஷம் போட்டு நிப்போம்க்கா. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரிதான். நம்ம ஒரு வருஷம் போட்டு இங்க நிப்போம். பாட்டிகளா, இங்கிட்டு வந்து வரிசையில நிக்காம அங்கேயே நின்றுகிட்டு இருக்கீங்களே, இங்கிட்டு வந்து வரிசையில நில்லுங்கடி. ஏ தாத்தா, நான் தான் இடம் கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்க வாயை முடிக்கிட்டு இருங்க தாத்தா, நாங்க எங்கிட்டும் நின்றுட்டு போவோம். இவளுகளுக்கெல்லாம் கொழுப்பு அதிகமா ஆயிருச்சு. ஏண்டிகளா, நாங்க ஒரு வருஷ லைன் போட்டு நின்னுக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒரு வருஷ லைன் போட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்க. ஒரே வருஷ லைன் போட்டு நில்லுங்கடி. ஏ சரோஜாக்கா, நாங்க எங்க வேணாலும் நிப்போம். இன்னும் ரேஷன் கடையே திறக்கலையில, திறந்த பின்னாடி கூட போய் நிப்போம். உனக்கு என்ன? நம்ம எல்லாம் ஒரு வருஷ லைன் போட்டுட்டோம்ல, அதான் அவங்களுக்கு பொறுக்கல. தேவையில்லாம பேசாதடி, யாருக்குடி பொறுக்கல? எல்லாம் அந்த சைடு பாரு வெந்து போய் இருக்குங்க. நம்ம ஒரு லைன் போட்டுட்டோமா, என்னமா இருக்குங்க, மூஞ்சி முகர கட்டையும் பாரு, முகர கட்டையும். இங்க பாருடி சின்ன பொண்ணு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. எங்க முகக்கட்ட நல்லாத்தே இருக்கு. வாய் இருக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க கூடாதுமா, வாயை மூடிக்கிட்டு இரு. இவளுகளுக்கெல்லாம் லூசு புடிச்சு போச்சு, அதான் ரொம்ப ஓவரா ஆடுறாளுங்க. தாத்தா, கண்ணை திறந்து நல்லா பாருங்க தாத்தா, உங்க வரிசையில தான் லூசு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. யார பார்த்தடி லூசு புடிச்சு போச்சு சொல்ற? அடியே அடியே, கம்ப விடுடி. நான் இந்த கம்ப விட்டேன்னா என்னை திருப்பி அடிக்கிறதுக்கா? அடியே, என்னையவே செருப்பால அடிக்கிறியாடி? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்டி. சரோஜாக்கா, விடுக்கா, விடு. உன்னை நான் விடவே மாட்டேன். நல்லா வந்து ஆம்பிட்டுக்கிட்டீல, உன் மண்டையை திறக்காம விட மாட்டேன். ஆத்தாடியோ, நம்ம ஊர்க்காரிங்க என்ன ரவுடி மாதிரி சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காளுங்க? ஏமா ஏன் இந்த ரேஷன் கடை கிட்ட இப்படி வந்து சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீ? அங்கிட்டு போய் சண்டை ஓட வேண்டியதானே? எல்லாம் ரேஷன் கடை பொருள் வாங்குறதுக்கு இவ்வளவு சண்டை. நீங்க என்னையார வாரியே, சீக்கிரமா திறங்க. அம்மா, உங்களுக்கு அறிவு இல்லையாம்மா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு எப்படிமா ரேஷன் கடையை திறந்து பொருள் போட முடியும்? போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா.